நான் உங்ககிட்ட பேசவே இல்லன்னு சொல்லிட்டேன். நீங்க பேசாதீங்கன்னு சொல்றேன். இப்படின்னு பண்றது வெறுப்பேத்துறான்டா. இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. நம்ம பார்த்ததை விட ரொம்ப கொடூரமா இருக்கா. இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நீ ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல. இப்ப பிராங்க் நம்மள சென்ஸ் அம்மட்டி அடிப்பாடா. ஆஹா, ஹோட்டலுக்கு உங்க எல்லாரும் வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 30 and எபிசோட் 31 ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது சாண்ட்ரா அண்ட் திவாகர் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா, வைல்ட் கார்டு என்ட்ரி பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திவாகர் வந்து சாண்ட்ராவை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேட் கேரக்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா அமைதியா விட்டுட்டு அதுக்கப்புறம் திவாகரை தனியா கூட்டு வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நான் பேட் கேரக்டர்ன்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதுக்கு அந்த மனுஷன் பாருங்க, அக்கா இங்க பாருங்கக்கா, நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுக்கா, எனக்கு வந்து வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படிங்கிற பேரை யார் கொடுத்துக்கா தெரியுமா, மக்களால் கொடுக்கப்பட்ட பேருக்கா, அதுவும் இல்லாம கோடிக்கான மக்களை நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி தோணுதுக்கா, வாட்டர்மெலான் ஸ்டார்ங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்டு தெரியுமாக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்லையோ. இந்த வாட்டர்மெலான் ஸ்டார்ங்கிறத மக்கள் முதல்ல எப்பயா கொடுத்தாங்க, இந்த நடிப்பு அரக்கன்லாம் மக்கள் உன்னை பார்த்து சொன்னாங்களா, ஒன்ன நீயே சொல்லிக்கிட்டு பெருமையா சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க போனாலும் மக்கள் கொடுத்த பேர், கோடிக்கணக்கான மக்கள் கொடுத்த பேருன்னு பேசிக்கிட்டு இருக்கே, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமானன்றதே இல்லையான்ற மாதிரி நமக்கே தோணும் போது அங்க சாண்ட்ராக்கு தோணாதா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க இது கிரிஞ்சுன்னு எனக்கு தோணுது, நான் மட்டும் இல்ல வெளியும் கிரிஞ்சுன்னு தான் பேசிக்கிறாங்க, அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதை கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம இங்க பாருங்கக்கா, அதாவது உங்களுக்கே தெரியாத விஷயம் ஒன்று கிடையாதுக்கா, நான் ஹீரோக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல்க்கா, இந்த கிரிஞ்சுன்ற வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்கக்கா, அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது, அதை விடுங்க, முதல்ல என்ன பார்த்து எதுக்கு பேட் கேரக்டர்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதை விட்டாப்ல என்ன பார்த்து நீங்க எதுக்கு கிரிஞ்சுன்னு சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப விட்ட வார்த்தை கேள்வி கேட்டிருக்காப்ல. ஆமா, அடுத்தவங்க போய் கிரிஞ்சுன்னு சொல்லலாமா? இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை நான் லைவ்ல பார்த்தேன். அப்ப சாண்ட்ரா வந்து கிரிஞ்சுன்ற வார்த்தை ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தைன்னு சொல்றீங்களா, சரி ஓகே, அப்ப கிரிஞ்சுனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா, கடைசி வரைக்கும் அந்த ஆளுக்கு கிரிஞ்சுனா என்னன்னு தெரியல, அதனால அதை விடுங்க, நீங்க கிரிஞ்சுன்ற வார்த்தையை சொல்லாதீங்க, அது ஒரு கெட்ட வார்த்தை, அது ஒரு சென்சிட்டிவான வார்த்தை மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் கிரிஞ்சுனா என்னையா, அதுக்கு பதில் சொல்லியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா பதில் சொல்ல மாட்டாப்ல. உன்னோட வீடியோ போய் நீயே பாரு, நீ நடிப்பு அரக்கன்னு சொல்லிக்கிற பத்தியா, அதுதான் கிரிஞ்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லணும்னு வந்திருப்பாங்க. அதை சொன்னா மறுபடியும் அதை பிடிச்சி பிரச்சனை பண்ணிடுவா அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டாங்க. அப்புறமா சாண்ட்ரா என்ன சொன்னா, இங்க பாருங்க நீங்க அங்க வச்சு பேசுனீங்க பாத்தீங்களா, அங்க வச்சு என்னால பதிலும் சொல்லிக்க முடியும், ஆனா இங்க உட்கார வச்சு பேசுறது காரணம் டீசன்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்றாப்ல, இங்க பாருங்க நீங்களுடைய வாட்டர்மெலான் ஸ்டார் பேர் இடத்துல நீங்க பேசுற வளர்ச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, யோ அப்ப அதை அங்க வச்சே சொல்லிட்டு போயிருக்கலாம், நீ எனக்கு நடிக்க தெரியுங்க, நீ கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அமைதியா போயிருப்பேன். அதை விட்டு இந்த பேட் கேரக்டர் இந்த மாதிரி வார்த்தை ஒரு வெள்ளம் வச்சுக்காதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எனக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து சார் கிட்ட தான் சொல்லுவேன், விஜய் சேதுபதி சார் கேட்பார்ல அப்ப நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யோ இந்த இதுதான் சொல்லாதன்னு சொல்லிட்டு போன வாரமே சொன்னாரு. ஆவுனா நீ வந்து விஜய் சேதுபதி சார் நான் சொல்லுவேன், விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல வருவார்ல அவர்கிட்ட பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ற வேலை வச்சுக்காத, வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தா முதல்ல அவங்க கிட்ட பேசி வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன பண்ணுன்றத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போன வாரமே சொன்னாப்ல. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சான்னு வேற கேட்டாப்ல, எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுன்னு மண்டையாட்டிட்டு மறுபடியும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காப்ல. ஸ்டார்டிங்ல ரெண்டு பேருமே அமைதியா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்ச கான்வர்சேஷன் போக போக சூடு பிடிச்சி ரெண்டு பேருமே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. அதை வந்து பிரஜன் ஒரு பக்கம் நோட்டீஸ் பண்ணி அங்கேயே தான் சுத்திட்டு இருந்தாப்ல. சரி ஓகே, ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிச்சோன்னே நேரா அவரே உள்ள வந்துட்டாப்ல. பேட் கேரக்டர்னா என்ன பேட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அவரே கேட்டாப்ல. அப்போ வந்து சொன்னாங்க, நான் பேட் கேரக்டர்னு சொன்னது ஒன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க வந்து கிண்டல் பண்ணாங்களே அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, உனக்கு வேற என்ன தெரியும், தெரியாம பேசுறவெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி பிரஜன் ஒரு பக்கம் பேச, அதுக்கு வாட்டர்மெலான் ஸ்டார் இங்க பாருங்க நான் அப்படிலாம் சொல்ல கிடையாது சொல்லிட்டு கையை நீட்டி பேசிட்டு, இங்க பாரு பெண்கள் கிட்ட கையை நீட்டி பேசுறவெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி பிரஜன் ஒரு பக்கம் பேசின உடனே சாண்ட்ரா கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க, இது நம்ம பிரச்சனை, என்ன இருந்தாலும் நம்ம தான் வந்து பாத்துக்கணும், இதுல தேவையில்லாம நீ வந்து இன்வால்வ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி பிரஜன் நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும். பட் அது நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து என் பொண்டாட்டியை பார்த்து பேட் கேரக்டர்னு சொல்லிட்டானே அப்படிங்கிற ஒரு கோவம் வரதான் செய்யும், அது நியாயம் தான். பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஷோல ரெண்டு பேருமே கண்டஸ்டன்ட், அவங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம உள்ள போக கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கணும். பட் அவர் அதை மீறி என் பொண்டாட்டியை பத்தி பேசிட்டியாடா அப்படிங்கிற கோவத்துல மனுஷன் உள்ள போய் பேசிட்டாப்ல. பட் அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ரொம்ப கரெக்டா, இங்க பாரு என் பிரச்சனை
பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சுட்டு நல்லா தான் இருந்துச்சு. நான் பேசுறேன். இதுல வேற திவாகர் அந்த பாயிண்ட பிடிச்சிட்டாப்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன மிரட்ட பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அப்ப சாண்ட்ரா வந்து அப்படியே சரி ரைட் அது அப்படியே இருக்கட்டும், இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொன்னேன் அது உனக்கு பிடிக்கலன்னு இது என்கிட்டே வந்து சொல்லிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதுக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்லாம விஜய் சேதுபதி சார் கேட்டா தான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அதே பாயிண்ட மறுபடியும் சொல்லிட்டு இருந்தோன்னே திவ்யாவே பார்த்தாங்க, இங்க பாரு உள்ள வந்திருக்கும் போது அவங்க பேசினதை விட நான் தான் அதிகமா பேசினேன், ஆனா நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நீங்க ரொம்ப ஹார்ஷாலாம் பேசல, அவங்க ஹார்ஷா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் திவ்யா என்ன சொன்னாங்க, இங்க பாரு நான் தலையிடக்கூடாது, ஆனா ஒரு கேப்டனா தலையிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தலையிட்டு பேச வரும்போது சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, நான் பேசியே முடிச்சிட்டேன், பிரச்சனை சால்வ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியா முடிஞ்ச கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி 50 பேரும் கிளம்பிட்டாங்க. ஒரு கான்வர்சேஷன் வருது, அது சண்டே ஆக வேணாம், முடிச்சிட்டீங்களாக்கா, ஓகேவா? அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து சொல்லிருக்காங்க, எதுக்குன்னா இந்த மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சொல்றாப்ல, இல்லம்மா நான் அப்படி சொல்ல வரல, அதாவது பேட் கேரக்டர்னா நான் தப்பா ஒன்றும் சொல்ல, கிண்டல் பண்ணதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தப்பா சொல்லிட்டீங்களே, எப்படி இருந்தாலும் தப்பு தானே, அதுக்கு ஒரு சாரி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சரி நான் சாரி சொல்லிடுறேன், ஆனா அவங்க கிரிஞ்சுன்னு சொன்னாங்களே அதுக்கு சாரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. சரி இது முடிகிற மாதிரி தெரியல சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. சாரி நான் தெரியாம பேட் கேரக்டர், அப்ப அவங்க சாரி கேட்க சொல்லுங்க, கிரிஞ்சுன்னு சொன்னதுக்கு சாரி கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல காலை 8 மணிக்கெல்லாம் வேக்கப் சாங்க போட்டு விட்டேன். 50 பேரும் போயிட்டு பயங்கரமான டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரவீன் அண்ட் பிரஜன் 2 பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான பிளான் போடுறாங்க. என்ன பிளான் சொல்லி பார்த்தா பிராங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சீசன்லயே ஆரம்பிச்சிட்டீங்களாடா பிராங்க் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பிராங்க்னு சொல்லி கேட்டா சண்டை போடுற மாதிரி பிராங்க்னு சொல்லி சொன்ன உடனே பிரவீன் சொல்றாப்ல, இந்த வீட்டுல சண்டை சச்சரவுனா அதுல ஸ்பெஷலிஸ்டே கமருதீன் தான், அவன் இல்லாம பண்ணாலே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க கமருதீன் சேர்த்து பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சேர்த்து வச்சு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. காலை 9:20. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் கமருதீன் வந்து பிரவீனை அரைஞ்சிடணும், அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் பயங்கரமா சூடு பிடிக்கும். அப்போ வந்து பிரஜன் வந்து கமருதீன் கிட்ட சண்டை போடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பிளானை போட்டு சரி ரைட் வாங்க எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நேரா உள்ள போனாங்க. எதிர்பார்த்த மாதிரியே பிரவீன் தான் ஆரம்பிச்சாப்ல. ஆரம்பிச்ச உடனே கமருதீன் அங்கேருந்து குடுன்னு ஓடி வந்து ஏதோ WWE சண்டை போடுற மாதிரி ஒரு பாய் ஒன்று பாஞ்சாப்ல. திவாகர் பிடிச்சி ஒரு பக்கம் இழுக்க, இன்னொரு பக்கம் பிரவீன் அமித் பார்கோ அப்படி லாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாப்ல. ஆனா அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, என்ன தடுத்தாலும் சரி ஓடி வந்து உங்க கணத்துல ஒரு அரை அறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரவீன் கடத்துல பலார்னு ஒரு அறையும் வச்சுட்டாப்ல. அதை பார்த்து பிரஜன் களத்துல இறங்கி பிரஜனுடைய ரோலை வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். வீட்டில் இருக்கிற 50 பேரும் அப்படியே நம்பிட்டாங்க. ஒரு பக்கம் சாண்ட்ராலாம் கடந்து கதறாங்க, டேய் ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் கண்டஸ்டன்ட்னு சொல்லி வந்தாலுமே ஒரு ஒய்ஃபுக்கான ஒரு எமோஷன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கத்தானே செய்யும். அது இல்லாம கையை நீட்டியாச்சு சண்டை போட்டாச்சுன்னா கண்டிப்பா இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே தூக்கிடுவாங்க ரெட் கார்டு கொடுத்து அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியதானே செய்யும். இந்த மாதிரி சண்டை சச்சரவுக்குள்ளலாம் நீ ஏன்டா போறதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சாண்ட்ரா பயங்கரமா எமோஷனலா டேமேஜ் ஆகி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த பிராங்குக்கு பிக் பாஸும் வந்து ஹெல்ப் பண்றாப்ல. கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் பிரவீன் உள்ள போய் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரஜன் அண்ட் கமருதீன் 2 பேர் வாங்க பிக் பாஸ் கூப்பிடுறாருன்னு சொல்லி கூப்பிட்டு இவங்க 3 பேர் உள்ள போய் இவங்களுக்குள்ள பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே எல்லாருமே வந்து பயங்கர எமோஷனலா பயங்கர சீரியஸா தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்து சரி இது பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அப்பயுமே சொல்ல மாட்டாங்க. சாண்ட்ரா ஒரு பக்கம் கடந்து கதறிட்டு இருக்காங்க, அழுதுட்டு தான் இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்குமே பிக் பாஸ் சொல்லியாச்சு, நான் உண்மைதானே சொல்றேன், நான் என் மேல எந்த தப்பும் இல்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் அப்பயுமே அந்த ஆக்டிங்ல தான் இருக்காங்க. சோ 3 பேருமே வந்து யதார்த்தமான ஆக்டிங் ஒன்னு பண்ணி கடத்துல மொத்த வீட்டையுமே ஏமாத்திட்டாங்க. ஒண்ணுமே இல்ல கேட்ட விஷயத்தை சொல்லிட்டேன், பிக் பாஸ் சொன்னா நான் பாத்துட்டேன். சரி ரைட் பிராங்க்ன்ற மாதிரி ஒன்னு ஆரம்பிச்சாங்க. கடைசில அந்த பிராங்க் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சீரியஸா இருக்கிற டைம்ல இது பிராங்க் பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இந்த பிராங்க்னு சொன்னாங்களா இல்லையா என்ன ஏது அப்படிங்கறத ஒன்னொரு எபிசோட்ல காட்டவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிராங்க் பண்ணி கடத்துல அது பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 50 பேரும் பயங்கரமா கோச்சிக்கிட்டு அது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இந்த சீசன்லயும் வருமா இல்லையான்னு சொல்லி பார்த்தா இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராங்கை இப்போ வரைக்கும் பிராங்க்னு யாருக்கிட்டையும் கன்வேயே பண்ணல, அது சீரியஸா நடந்துதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. இப்போதைக்கு வீட்டில் இருக்கவங்க என்ன தெரியும்னா பிக் பாஸ் வந்து குறும்படத்தை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன எதுன்றதை சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. சோ ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சரி ரைட் இந்த பிரச்சனை எப்படியும் வீக்கெண்ட் எபிசோடுக்கு வரும், வீக்கெண்ட் எபிசோட்ல 2-3 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, எப்படியும் வீட்ல இருந்து ஒரு 3 பேர் வெளியே போயிருவாங்க, இந்த வார எவிக்ஷன் கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பட் வீக்கெண்ட் எபிசோட்ல அதெல்லாம் வந்து சீரியஸான மூமெண்ட் கிடையாது, அது ஒரு ஃபன் மூமெண்ட். உங்களுக்கு தான் அது சீரியஸான மூமெண்ட் சொல்லிட்டு ஒரு குறும்படம் போட்டு காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு ஃபன் மூமெண்ட் கேரண்டி. ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல இப்போ பிராங்க் நம்மளே சென்ஸ் அம்மட்டி அடிப்பாடா. அப்புறமா திவாகர் அண்ட் பார்வதி 2 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது திவாகர் வந்து மைக்கை சரியா மாட்டலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே கேப்டன் வந்து மைக்கை சரியா மாட்டுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்வதி அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேப்டன் செம்மையா கடுப்பா இங்க பாருங்க நான் உங்ககிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு பார்வதி நான் உங்ககிட்ட தான் சொல்றேன் அப்படின்றாங்க.
நீங்க சொன்னா கேட்க முடியாது அப்படின்னா கேட்க முடியாது போங்க அப்படின்றாங்க. எங்க போறது? டோரை திறக்க சொல்லி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல திறக்கும் போது போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல அதுக்கு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்வதி பேசுற பேச்சுக்கெல்லாம் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பேச முடியாம திணறிட்டு இருந்தாங்க. ஆனா திவ்யா ஈடு கொடுத்து பேசுறாங்க. ஆனா இதுல பிக் பாஸ் ஒரு விஷயத்தை கரெக்டா கேப்சர் பண்ணிட்டாப்ல. இங்க கொளுத்தி போட்டா அங்க எரியுது, அப்ப கொளுத்தி போடு அப்படிங்கிற மாதிரி திவாகர் உங்க மைக்க சரியா மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே திவ்யா பயங்கரமா கடுப்பாய் இதுக்கு தானே நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதை சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகே நியாயமான கோவம் தான். சோ இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துருவாங்க போல இருக்கு பார்வதி அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இங்கேயுமே குறுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்படிதாங்க கோவம் வரும்ன்றாங்க. இங்க பாருங்க பார்வதி உங்ககிட்ட பேசல, நான் உங்ககிட்ட தாங்க பேசுறேன், அமைதியா இருக்க. அமைதியாலாம் இருக்க முடியாதுங்க, திவாகருக்கு நீங்க தான் வாயா. ஆமாங்க நான் தாங்க வாய், நான் தாங்க பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சமாளிக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு சமாளிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? திவ்யாவே ஒரு ஸ்டேஜுக்கு மேல ட்ரிகர் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே திவ்யா கத்திட்டா இங்க பார்வதி எங்க போயிடுறாங்கன்னா இந்த டோனு, நீங்க டோனை சரியா இல்லாட்டா நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்க கரெக்டா பேசினா நான் கரெக்டா பேசுவேன், நீங்க டோனை மாத்தி பேசினா நான் அப்படித்தானே பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணி விடுறதே இவங்க தான். ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டோன் சரியில்லை, இப்படி டோன் சரியில்லை இப்படிதான் பேசுன்ற மாதிரி பழிய தூக்கி அவங்க மேல போட்டுறாங்க. நான் உங்ககிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டேன், உங்க டோன் வந்து சரியில்லாதப்போ நான் பேசுவேன். திவ்யாவும் முடிஞ்ச அளவுக்கு பார்வதி கிட்ட கடந்து போராடி பார்த்து கடந்து சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க இப்படி ஒரு பொண்ணு நான் எங்கேயும் பார்த்தது கிடையாதுக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அதுக்கு சாண்ட்ரா நம்ம வந்து வெளியிருந்து பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்மி, உள்ள வந்து பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது வெறும் 1 hour எபிசோடு மட்டும் பார்த்துட்டு வந்து பார்வதி தானே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் பார்வதியுடைய சுயரூபமே தெரியுது. அதை பார்த்து ரெண்டு பேரும் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆள்ரா, எங்கேருந்து நான் புடிச்சிட்டு கொடுத்து உள்ள விட்டுருக்கீங்க, எங்களால சத்தியமா முடியலடா அப்படிங்கிற அளவுக்கு ஒயில்ட் கார்டு என்ட்ரியே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. நம்ம பார்த்ததை விட ரொம்ப கொடூரமா இருக்கா. அண்ட் அதுக்கப்புறமா இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீடு வந்து ஒரு ஹோட்டலா மாற போதான். ஹோட்டலோட பேர் வந்து ஆகா ஓஹோ ஹோட்டலா. நல்லா ஆகா ஓஹோன்னு போயிட்டு இருந்ததுனால தான் ஹோட்டலுக்கு பேரே ஆகா ஓஹோன்னு வச்சாங்களாம். கடைசியில பார்த்தா டல் ஆகி போச்சாங்க. ஸோ டல்லா இருக்கிற ஹோட்டலில் ப்ரொமோட் பண்றதுக்காக வெளியே இருந்து ஒரு 3 கெஸ்ட் வீட்டுக்குள்ள வர போறாங்களாம். அவங்க வந்து இவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஹோட்டலை ப்ரொமோட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதே டிசைட் பண்ணுவாங்களாம். ஸோ எல்லாருமா சேர்ந்து நல்ல சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து யார் யாருக்கு என்னென்ன ரோல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுல பிக் பாஸ் உடைய அந்த விளையாட்டை பாருங்க. விளையாட்டை மேனேஜர் வந்து திவ்யாவா, அசிஸ்டன்ட் மேனேஜர் யார் தெரியுமா? பார்வதியா. எப்பேற்பட்ட காம்பினேஷன் பாருங்க. மேனேஜர் திவ்யா, அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி. அந்த அடுத்த ஹெட் செஃப் வந்து சாண்ட்ராவா, அசிஸ்டன்ட் செஃப் யார் தெரியுமா? திவாகர், வியானா அண்ட் வினோதா. இங்க எதுக்காக திவாகர் சொல்லி கேட்டீங்கன்னா நேத்து நைட்டு ரெண்டு பேருக்கும் பயங்கரமா முட்டிச்சு, அதனால இவங்க ரெண்டு பேருடைய காம்போ ஒன்னா போட்டு இங்க ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி, அது இந்த வீட்டுல பிரச்சனை பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, கத்தாதீங்க அப்படின்னு சொல்றதும் பிக் பாஸ் தான். ஆனா அந்த பிரச்சனையை உருவாக்குறது, கொளுத்தி போடுறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் பிக் பாஸ் தான். செஃப் வந்து சாண்ட்ரா, அசிஸ்டன்ட் செஃப் திவாகர். அந்த அடுத்த கிளீனிங் மேனேஜர் வந்து பிரஜனா. அந்த அவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா துஷார் அண்ட் கனியா. வழக்கமா இதுக்கு முன்னாடி எல்லாம் கனி தான் வந்து ஹெட் பொசிஷன்ல இருப்பாங்க. இப்போ அவங்க 3rd பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அதுவும் குறிப்பா இப்போ நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒயில்ட் கார்டு என்ட்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறமா கனி எங்க இருக்காங்க, அவங்களுடைய கனிவு எங்க இருக்கு, அவங்களுடைய குரூப்பிசம் டீம் எங்க இருக்கு அப்படிங்கறதே காணாம போயிடுச்சு. 2 நாளா கனியும் அந்த டீமையும் பெருசா எங்கடா அப்படின்ற மாதிரி தேடுற லெவலுக்கு தான் இருக்குது. 2 வந்து கனியக்கா. அந்த அடுத்த பாத்ரூம் கிளீனிங் டீமுடைய மேனேஜர் வந்து அமித் தான். அவருக்கு கீழே வந்து அரோரா அண்ட் எஃப்ஜி. அண்ட் வெசல் வாஷிங் டீமுக்கு விக்ரம், கமருதீன் அண்ட் கெமி. ரிசப்ஷன் வந்து ரம்யா. ரூம் சர்வீஸ் வந்து சுபிக்ஷா அண்ட் பிரவீன். அண்ட் அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு வெளியே அப்படியே நிப்பாங்க தெரியுமா ஸ்டாச்சு மாதிரி, அந்த ரோலுக்கு வந்து சபரியை போட்டு விட்டாங்க. ஸ்டாச்சு சபரிநாதன். எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்ல இப்படிப்பட்ட ஒரு ரோலே தேவை கிடையாது. ஏன்னா அந்த ரோலுக்கு வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அவங்க பேசவே முடியாது, அப்படியே தான் நிக்கணும். மற்ற எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் இப்படியே நின்றுட்டு இருக்கிறது ஒரு ரோலா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த ரோலை எதுக்கு குறிப்பா சபரிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஒருவேளை இந்த ஹோட்டல்ல யார் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணல, யார் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்கள அந்த ரோலுக்கு மாத்தி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, அது ஒரு பனிஷ்மெண்ட் ரோலா வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை அப்படி வச்சிருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். அப்படி பிளான் பண்ணாட்டா சபரியே இந்த டாஸ்க்ல வேஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து ஒரு 3 கெஸ்ட் வராங்க இல்லையா, அந்த 3 கெஸ்ட் இவங்க எப்படி கவனிச்சுக்கிறாங்க, எப்படி சர்வீஸ் பண்றாங்க, எப்படி பிஹேவ் பண்றாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த கெஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டார்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்களாம். எண்ட் ஆஃப் தி டாஸ்க்ல யாருக்கிட்ட அதிகமான ஸ்டார்ஸ் இருக்கோ அதுல 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அதெல்லாம் கிடையாது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிட்டோம். அவங்க 2 பேரும் அடுத்த வாரம் தல டாஸ்க்ல வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 எம்ப்ளாயிஸ்க்கு தல போட்டியில வாய்ப்பு கிடைக்கும். இது
இதுல இந்த டாஸ்க் லெட்டர் யார் படிச்சிட்டு இருந்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேப்டன் திவ்யா தான் படிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து திவ்யா உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணோன்னு பார்வதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சாங்களா, அஞ்சு பாருங்க ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு மறுபடியும் உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு வேலை ஒன்று பண்ணாங்களா. அப்ப திவ்யா நீங்க ஒழுங்கா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தாங்க. ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டு அதை அப்படியே மாத்தி கொஞ்சம் ஒழுங்கா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி அதை பிடிச்சிட்டாங்க. இல்ல 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 திவ்யா ஏதோ அப்படின்னு சொன்னீங்களே அது என்னது, என்ன சொல்ல வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு திவ்யாவுடைய வாயை புடுங்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா திவ்யா சரி ரைட்டு இவகிட்ட வாயை கொடுத்தா நமக்கு தான் வாய் புண்ணாகும்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணி அங்கிருந்து திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அரோரா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து சட் அப் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பொதுவாக யூஸ் பண்ணாதீங்க, குவைட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் உங்களை சொல்ல நீங்க கரெக்டாக தான் இருக்கீங்க, நீங்க கரெக்டாக தான் நடந்துக்கிறீங்க, யார் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் நான் சட்டப்புன்னு சொல்றேன், அவங்களுக்கு மட்டும்தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுமே பார்வதி நீங்க பொது இடத்துல சொல்லும் போது எல்லாரையும் பார்த்து சொல்ற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே கொளுத்தி போட்டு பார்த்தாங்க. ஆனா பெருசா யாருமே அதை கண்டுக்கல. ஆனாலும் விடாம சரி ரைட்டு வாங்க நம்ம டாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி திவ்யா கிளம்பும் போது பின்னாடியே கிளம்பி போய் இப்படி நீங்க அது என்ன ஆக்ஷன் அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வம்பிழுத்து பார்த்தாங்க. திவ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, டாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நம்ம இதை அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இல்ல இல்ல இப்பவே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல வாங்க போங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரி மரியாதையை பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. போக போக சொல்லிட்டா வந்துட்டா யாரா இவ வெளியே ஷோ பார்த்து வந்து கிளாஸ் எடுக்க வந்துட்டாலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்த மரியாதையும் போச்சு. இப்படின்றா ரெஸ்பெக்ட் பத்தி பேச வந்துட்டான். ஆக்சுவலா இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் ஒயில்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போறதுக்கே ஒரு மனதைரியம் வேணும். அதுலயும் குறிப்பா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணவர் தான் இந்த வீட்ல யாரை வேணாலும் சமாளிச்சிடலாம், ஆனா பார்வதிங்கிற ஒரு கேரக்டரை எவனாலும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அதை மீறி பார்வதின்ற கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் ஒயில்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போறதுக்குலாம் இவங்க எப்படிதான் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. உள்ள போய் அவங்களை சமாளிச்சிடலான்றதுக்கு தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஏன்டா உள்ள வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அதாவது நம்ம போய் சாக்கடையில் விழுந்தாலும் சரி, சாக்கடை நம்ம மேல வந்து விழுந்தாலும் சரி, பாதிப்பு யாருக்கு, நமக்கு தானே. இதை புரிஞ்சிருந்தா அவங்க யாரும் உள்ள போயிருக்க மாட்டாங்க. இப்ப உள்ள போய் அவங்க கிட்ட இவங்க மாட்டல, இவங்க தான் பார்வதி கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. இப்படின்னு பண்றது ஆல்ரெடி திவ்யா அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா முட்டிக்கிட்டு இருக்கு. இதுல பிக் பாஸ் வேற வேலையை பார்த்து விட்டார்ல, திவ்யா தான் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே பார்வதி இன்னைக்கு ஃபுல்லா நான் மேனேஜர் சொல்றது தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இந்த சீரியல்ல வர வில்லிலாம் சிரிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. மேனேஜர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதுக்கப்புறமா வெளியிருந்து கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க அப்படின்னு எல்லா டீமும் பயங்கரமான ப்ரிப்பரேஷன்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மேனேஜர் வெல்கம் பண்றவங்களாம் போயிட்டு வாசல் நின்று இருந்தாங்களா, நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்களா. அப்ப மேனேஜர் திவ்யா என்ன பண்ணாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் கொஞ்சம் எல்லா டீமும் வேலையை முடிச்சிட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி வந்து வழக்கம் போல இந்த பாருங்க இந்த மாதிரி பர்சனல் ஒர்க் கொடுக்குறவெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் ரிசைன் பண்ணிடுவேன், எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஷாக்கிங் ஆகிற மாதிரி உடனே ஓகேன்ட்டாங்க. இதுல வேற திவ்யா சொல்லிட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வேற கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் பிரவீன் நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டது கூட இல்ல என் அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கான்பிடண்டா வர சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு பக்கம் வந்து பார்வதியும் ஓகேன்னு இருக்காங்களே அதனால போய் செக் பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லி பார்த்தா அப்படியே 2 யூட்டன் போட்டுட்டு அவங்க பக்கத்துலேயே வந்து நின்ட்டாங்க. ஏம்மா ஏதோ போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்க, பார்த்துட்டு தான் வந்தேன், வரும்போதே பார்த்து வந்துட்டேன்ல, அவங்க அந்த டீம் இந்த டீம் எல்லா டீமும் கரெக்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்தே கையை காட்டிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, ஏம்மா இப்ப மேனேஜர் சொல்லியிருக்காங்கல்ல அதுக்காக ஒரு வாட்டி உள்ள போய் செக் பண்ணிட்டு வந்துறேன், பார்த்துட்டு தான் வந்தேங்கிறேன், திரும்ப உள்ள போக சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சு பார்வதியில எந்த விதமான மாற்றமும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மேனேஜர் நானே போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பும் போது கூட இருங்க நீங்க எதுக்கு போறீங்க, நான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆமாமா நீங்களே போய் பார்த்துட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா வெளியே இருந்து வேற 3 கெஸ்ட் வராங்க, அந்த 3 பேர் பார்வதி கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாங்கன்னு தெரியலையே. நான் பார்த்துட்டேன்னு சொல்றேன், நீங்க வேணா இன்னும் ஒரு தடவை போய் பாருங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த 3 கெஸ்ட் உள்ள வந்தாங்க. அந்த 3 கெஸ்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபக், மஞ்சரி அண்ட் பிரியங்கா. வழக்கமா எந்த சீசன்லயுமே இந்த மாதிரி வெளியே இருந்தெல்லாம் ஆளை இறக்கி எப்படியாவது இந்த சீசனை தேர்த்திடணும்னு சொல்லி பார்த்துருக்காங்களான்னு தெரியல. இந்த சீசன்ல தான் பிக் பாஸ் டீம் கிடைச்சி குப்பர் அடிச்சிட்டு இருக்காங்க, குட்டிக்கரணம்லாம் போட்டு பார்க்குறாங்க, எதையாச்சும் பண்ணி ஓட்டிடணும்டா அப்படிங்கிறத மட்டும் தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆல்ரெடி இந்த சீசன் வந்து காது வலிக்குதா கத்திக்கிட்டே இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல கெஸ்டா பிரியங்காவை இறக்குனாங்க பாத்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருந்துச்சு.
ஸோ 3 கெஸ்ட்டும் உள்ள வந்த உடனே எல்லாருமே வெல்கம் பண்ணி கூட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சபரியோட மீசையை வச்சு கொஞ்ச நேரம் கண்டென்ட் பண்ணிட்டு நேரா வந்து உள்ள போனாங்க. அண்ட் 3 பேருமே வெளியே ஷோ பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. இவங்க 3 பேருடைய டார்கெட்டுமே பார்வதி தான் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. ஸோ பார்வதி வந்து உங்களுக்கு உடம்புலி வலி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா என்கிட்ட ஸ்பெஷல் ஸ்பா இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒரு பக்கம் தீபக் வந்து மனவலி இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல, இன்னொரு பக்கம் மஞ்சரி காது வலி இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பார்வதி அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது நீ கொஞ்சம் பேச்சை குறைச்சா போதும், எங்களுக்கு காது வலியே வராது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாங்க. பட் இந்த இடத்துல பார்வதியை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனா அவங்க ரியாக்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை சாதாரணமா விட்டுருவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. மஞ்சரி ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுப்பாங்க. எங்கேயாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்ல அப்ப அதை திருப்பி கொடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தர்மஸ்ரீ சார் வீட்டுல சும்மாவே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாப்ல. இதுல வெளிய இருந்து யாராச்சும் ஆட்கள் வந்துட்டாங்கன்னா சும்மாவே விடுவாரு, பயங்கரமான ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு என்னங்க கிச்சன்ல ஒரே ஈயா இருக்கு கொஞ்சம் விரட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்குமே போ அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலானை கடிச்சிக்கிட்டே விரட்டிட்டு இருந்தாப்ல. இதுல வேற என்னோட பேர் தெரியும்ல, அதான் வாட்டர்மெலான் சார், எனக்கு இன்னொரு பேர் மக்கள் கொடுத்துருக்காங்க, அது என்ன பேர் தெரியுமா, நான் டிப்பு அரக்கன். இதெல்லாம் யாருங்க கொடுத்தா, மக்கள் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாய் கூச்சாம சொல்லிட்டு இருக்கேன். வழக்கமா இந்த வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா பிக் பாஸ் இன்வைட் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி 3 பேரும் இன்வைட் பண்ணும்போது பிரியங்கா சொல்றாங்க இது ஹோட்டலுங்கிறதுனால ஓகே, இல்லைன்னா நான் சிறுசு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க சீசன்ல வந்து பிக் பாஸ் வந்து பெருசு பெருசுன்னு கூப்பிடுவாப்ல, பெருசு வந்து இவங்களை பார்த்து சிறுசு சிறுசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இங்க நினைவுபடுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தோன்னே பிக் பாஸே பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. ஏன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணதுனால தான் இந்த சீசன்ல பிக் பாஸ் கடத்துல டியூ டே அன்னை வரைக்கும் கொண்டு வந்து ரிப்போர்ட்டாங்க. அதுக்கே நான் இப்பதான் வார்னிங் கொடுத்து வச்சிருக்கேன், நீ மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சிராதம்மா அப்படிங்கிறது சொல்லாம சொன்ன மாதிரி இருந்துச்சு. பிரியங்கா பிஹேவ் யுவர் செல்ஃப். ஓகே, அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்திருக்கிற 3 கெஸ்ட் கிட்ட என்னோட டீமை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டு வந்தாங்க. அப்பயுமே நம்ம திவாகர் ஐ எம் டாக்டர் திவாகர் பிபிடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேக்குறாங்க நீங்க டாக்டருக்கு படிச்சு செஃப் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா சார் டாக்டர் திவாகர் பிபி. எஸ் மேடம். சரி அதோட விட்டு வரான்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் ஆரம்பிக்கிறாப்ல, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு சார், நான் தான் சார் வாட்டர்மெலான் சார், மக்களால் கொடுக்கப்பட்ட பேர் சார், கோடிக்கணக்கான மக்கள் அப்படிதான் சார் சொல்றாங்க, நடிப்பு அரக்கன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரா. இவங்க 3 பேரும் சேர்ந்து வாட்டர்மெலான் சாரை போட்டு கலாய்க்கிறாங்க. அதுலயும் பிரியங்காலாம் வெளியே போய் பாருங்க, வாட்டர்மெலான்ல ஃபுல்லா உங்க போட்டோ தான் ஒட்டி வச்சிருக்காங்க, நீங்க சட்டையை கழட்டிட்டு போஸ்ட் கொடுத்தீங்கல்ல ஜிம்ல பழைய போட்டோலாம் கழட்டிட்டு உங்க போட்டோ தான் எடுத்து மாட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு ஆமாமா எனக்கு வந்து நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ்லாம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி அவரே பெருமையா பேசிட்டு இருக்காரு. அடே ஃபூல், அவங்க கலாய்க்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கடந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வேற கடைசியா திவாகர் சொல்றாப்ல எனக்கு நடிப்பு தாகம் அதிகம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் தண்ணி கொடுத்து அணைங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுத்தா அதையும் குடிச்சுக்கிட்டு அதுலயும் ஆக்டிங் பண்றாராமா. முடியல ஒரு கிளாஸ் தண்ணிக்கு முடியல. சரி கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, அதனால கொஞ்ச நேரத்துக்காச்சு பார்வதி கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, நான் உடனே களத்துல இறங்கிடுவேன்ற மாதிரி பிரவீன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்திருப்பார் போல இருக்கு, என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு பிரவீன் வந்து ரூம் சர்வீஸ்னா எது வேணா பண்ணலாங்க, அவங்க என்ன கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்தாங்க அதனால தான் எடுத்தேன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கடத்துல பார்வதி போகும்போது பார்வதின்னு கூப்பிட்டு பார்த்தாப்ல, திரும்ப உடனே ஓ பயமா அப்படின்னு உடனே யூட்டன் போட்டு விட்டாங்க. என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க எங்களையும் பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ நான் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி பிரச்சனை தான்ற மாதிரி பார்வதினாலே பிரச்சனைனாலே பார்வதி. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இன்னைக்கு எபிசோட்ல எனக்கு எது பிடிச்சிருந்துச்சோ இல்லையோ தீபக் ஒரு பங்கமான கலாய் ஒன்று கலாய்ச்சாப்ல, அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான ஹைலைட்டா இருந்துச்சு. பார்வதியை பார்த்து நல்லா பாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல, பிரமாதமா பாடுவேன் சார் அப்படிங்கிற. அப்ப எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கு பாடுறீங்களான்னு சொல்லி கேட்டாப்ல, சொல்லுங்க பாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன பாவம் அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்குலாம் குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அவங்கள பத்தின பாடல அவங்க வாயாலேயே பாட சொன்னாரு பாருங்க, அங்க நிக்கிறாரா தீபக் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது ஐயோ எனக்கு அது லிரிக்ஸ் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே கனி எனக்கு தெரியுமே நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்து அந்த பாட்டை வேற பாடுறாங்க. ஜென்மங்கள் நல்ல பாட்டுல சார் எனக்கு அந்த பாட்டு தெரியாது சார். அப்பயுமே தீபக் உடலியை சேரைட்டு அவங்க பாடுற பாட்டுக்கு நீங்க எதிர்பார்த்து பாடுங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட அதுக்கு பார்வதி ஒரு பக்கம் சம்மந்தம் இல்லாம பாடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்தாக்ஷரியில வச்சு பார்வதியை சிறப்பா செஞ்சு விட்டாங்க. அண்ட் அப்புறமா அங்கிருந்து சுபிக்ஷா வந்தாங்க. சுபிக்ஷா உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நான் பீட் பாக்ஸிங் பண்ணுவேன் அப்படின்றாங்க. நீயும் பீட் பாக்ஸிங் பண்ணுவியா? பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா சுபிக்ஷாவும் சூப்பரா பீட் பாக்ஸிங்லாம் பண்றாங்க. எப்பமா கத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்டா 2 நாள்ல கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அநேகமா இந்த சீசனை விட்டு வெளியே போகும்போது 50 பேர் பீட் பாக்ஸிங் பண்ணிடுவாங்க போலயே. இது வரைக்கும் காமிச்ச எல்லாருடைய திறமையும் அப்படியே மொத்தமா தூக்கி வாய்க்குள்ள போட்டு போற மாதிரிரா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ஒரு வெல்கம் ஸ்டெப் ஒன்று போட்டு காமிச்சாங்க பாருங்க. கெஸ்ட் 3 பேரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஹோட்டலுக்கு உங்க எல்லாரும் அண்ட் அதுக்கப்புறமா இவங்க பார்வதியை விட்டு வைக்கல. பார்வதி, திவ்யா அண்ட் சபரி 3 பேர் நிற்கும் போது சபரியை நிக்க வச்சுட்டு திவ்யா கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கறாங்க. இன்கேஸ் சபரி கொடுத்த கேரக்டர் இந்த வீட்டில் வேற யாருக்காச்சும் கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா யாருக்கு கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே திவ்யாக்கு மட்டும் கிடையாது உலகத்துக்கே இருக்கக்கூடிய பதில் எடுத்து பார்வதி தானே. அவங்களால சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆளு பக்கத்திலே இருக்கும் போது எப்படி சொல்றது, நான் தனியா வேணா வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வேற பார்வதி நீங்க தான் தைரியமான ஆளாச்சு மேனேஜர் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தனியா பேசிக்கலாம் மேடம், உடம்பு சரி தைரியமான ஆளாச்சு நீங்க சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா விக்ரம் ஒரு கான்செப்டாவே கொண்டு வரேன் அப்படிங்கிற பேர்ல சபரியுடைய மைண்ட் வாய்ஸா நான் பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதே கேள்வியை விக்ரம் கிட்ட கேட்டாப்ல. இப்ப சபரி கொடுத்த கேரக்டர் இந்த வீட்டுல வேற யாருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நடிக்கக்கூடிய ஒரே ஒரு பேர் பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா மேனேஜர் கிட்ட அசிஸ்டன்ட் மேனேஜரை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எந்த அளவுக்கு பார்வதியை பத்தி புகழ்ந்து 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 பேச முடியுமோ அந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்துனாங்க. நாங்க இல்ல சார், பிக் பாஸ் இல்ல சார், விஜய் சேதுபதி இல்ல சார், யாரு சொன்னாலும் ஏன் நீங்களே சொன்னாலும் அவங்க அடங்க மாட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான புகழ்ச்சியை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இப்போ சொன்னாலும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. வீக்கெண்ட்ல சார் வந்து பேசினாலும் அப்படிதான் இருக்காங்க. இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து பார்வதி போயிட்டு அமிர்தன் சொல்றாங்க இந்த டாஸ்க்ல எதுவும் பண்ண போறாங்க, நான் எது சொன்னாலும் எவனும் கேட்கவே மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் மேனேஜர் சொல்லிட்டோம் அப்படிதான் சொல்லுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அமிர்தன் வர அதெல்லாம் கண்டுக்காத ஓரளவு நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் வேற பண்ணிருந்தாப்ல. என்னமோ இவங்க மட்டும் இந்த வீட்டில் யாரு சொன்னாலும் எது சொன்னாலும் உடனே கேட்டுற மாதிரி. ஏன் மேனேஜர் சொல்லியுமே இவங்க கேட்கல, அதாவது அடுத்தவங்க சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்களா, ஆனா இவங்க சொல்றதை மட்டும் எல்லாரும் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா 3 பேரும் சேர்ந்து வீட்டில் இருக்கிற 50 பேர் ஒரு நிமிஷத்துக்கு பின் டிராப் சைலன்ஸா இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் அமைதியா உட்காந்துருந்தாங்களா. அதை பார்த்து ஆகா இப்பதான் இந்த வீடே கொஞ்சம் அமைதியா இருக்கு, பார்க்குற மக்களுக்கும் காதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் கூடவே இந்த ஸ்டார் கொடுக்குற மேட்டர் இருக்கு இல்லையா அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்றவங்களுக்கு நாங்க ஸ்டாரும் கொடுக்கலாம், ஒருவேளை அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல எங்கிட்ட சரியா நடந்துக்கலனா அந்த ஸ்டாரை புடுங்கவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை பார்வதி வந்து ஐஸ் வச்சு அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் திமிரா நடந்துக்கிட்டா அதனால நாங்க புடுங்கி விட்டுருவோம் அப்படிங்கறத சொல்லாம சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டார்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், எப்ப வேணா பறிப்போம். அதுக்கப்புறமா திவாகரன் வினோத் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் காம்போ வந்து பயங்கரமா இருக்கும் இல்லையா, அதனால நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேர் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று பாடுங்களே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 2 பேர் சேர்ந்து முஸ்தபா முஸ்தபா அப்படிங்கிற மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. அதுலயும் வினோத் இடத்துல கலாய்ச்சி தான் விட்டாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா பிரியங்கா மஞ்சள் தீபக் 3 பேரும் பெட்ரூம்ல போய் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிரியங்கா சொல்றாங்க ஒருவேளை நம்ம கண்டஸ்டன்ட் இல்லங்கிறதா இப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க அதுக்கு மஞ்சரி வந்து இல்ல அவங்க எல்லாம் டாஸ்க்ல இருக்காங்கல்ல அதனால அப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிரியங்கா சொல்றாங்க இல்லையே நம்ம எவ்வளவு ட்ரிகர் பண்ணாலும் ட்ரிகரே ஆக மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது, வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது கூடவே இந்த ஷோக்காக யாருமே பெருசா எஃபோர்ட்லாம் போட மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டஸ்டன்டா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கெஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்றாப்ல, இங்க பாருங்க நீங்க எல்லாம் கண்டஸ்டன்ட் கிடையாது கெஸ்ட், அதை முதல்ல மனத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரியங்காக்கு வெறி பிடிச்சி ஆமால அதையே மறந்து போயிட்டேன் பாரு, இவங்க எக்கடி கட்டு போனா எனக்கு என்ன ஏது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பெட்ஷீட் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ இது க்ளீன் பண்ணுவா. அண்ட் அப்புறமா வினோத் அண்ட் அமித் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணாங்க. அந்த பாட்டுக்கு யாரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க தெரியுமா? நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி. அதுவும் என்ன பெர்ஃபார்மன்ஸ், பரதநாட்டிய பெர்ஃபார்மன்ஸ். அது என்ன பாட்டுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மின்சார கண்ணா அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டு. சோ கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பிரஜன் என்ன பண்ணாப்ல இங்கிட்ட அங்கிட்டும் முறைச்சிக்கிட்டே நடந்துட்டு இருந்தாப்ல. இவங்க டான்ஸ் ஆட அவர் நடக்க இவங்க பாட்டு பாட அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. சரி ரைட் நல்லா தான் இருந்துச்சு சொல்லிட்டு கிளாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அப்பயுமே பார்வதி
பார்வதி உடலையே பிரஜனை கூட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னடா மேட்டர்னு சொல்லி பார்த்தா பிரஜன் கிட்ட சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே என்னுடைய பரதநாட்டிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதான் காமிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. காமிச்சிட்டேன், நானும் வினோத்தும் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப எனக்கு பதிலாக வினோத் ஆட சொல்லிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது இல்லைங்க, நம்ம ஒரு ஆன் ஸ்பாட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் போட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி போட்டோம், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா கடைசியா எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, இவர் குறுக்க மறுக்க முறைச்சே நடந்தார் இல்லையா, அந்த கோஆபரேஷன் சரியில்லையாமா, நீ கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப பிரச்சனை சொல்லிட்டாப்ல, அந்த பாட்டோட லிரிக்ஸ் எப்படின்னு தெரியுமா, இதுக்கு இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீ யாரை வேணாலும் கூட்டு வந்து பேசி, இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட நின்று பேசுறதா நீ பேசிட்டே இருப்பேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மட்டும் கிளம்பிட்டாப்ல. பாட்டு லிரிக் என்ன அதை சொல்லுங்க, யார் வேணா வச்சு பேசுங்க. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நிக்கவே நிக்காது, இந்த கெஸ்ட் வீட்டில் இருக்கிற வரைக்குமே 24 hours இந்த டாஸ்க் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நைட்ல வந்து நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நைட் ட்ரெஸ் மாத்திக்கலாம், யூனிஃபார்மை மாத்தி, ஆனா நீங்க டாஸ்க்லேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதை பார்க்கும்போது சரி ரைட், டாஸ்க்லேயே இருக்கணும்ன்றது மற்றவங்களுக்குலாம் ஓகே தான், ஆனா சபரிக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அப்படியே நிக்க வச்சிருக்கீங்களே, அந்த மனுஷன் நிலைமை என்ன ஆகும்? இதை கேட்ட உடனே சபரி ரியாக்ஷனே கொடூரமா இருந்துச்சு. உங்க கேரக்டர்லயே இருங்க. ஓகே பிக் பாஸ். ஓகே சதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா அண்ட் திவாகர் அவங்களுக்கு நடந்த ஒரு சண்டை ஒரு பக்கம், அதுக்கப்புறமா பிராங்க்னு ஒன்று பிளான் பண்ணி பிராங்க் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு கடத்துல அது பிராங்க் தான் அப்படிங்கிறத சொல்லாம விட்டுருக்காங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு சம்பவமா ஓடிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா திவ்யா அண்ட் பார்வதி இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு சண்டை. அண்ட் புதுசா வீட்டுக்குள்ள ஒரு 3 கெஸ்ட் வந்திருக்காங்க, அந்த 3 கெஸ்டுடைய டார்கெட்டுமே பார்வதியா தான் இருக்காங்க. பார்வதியை முடிஞ்ச அளவுக்கு வச்சு சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கெஸ்ட் எல்லாம் கூட்டு வந்தா இந்த ஷோக்கு இன்னொரு சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணணுமா, இவங்களுக்குள்ளேயே பிரிச்சு போட்டு ஆட விட்டுருக்கலாமே பழைய டாஸ்க் மாதிரி, அதுவே கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா தான் இருந்துச்சு, நாளைக்கு போக போக இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்வதியின் சுயரூபம் இந்த டாஸ்க்ல எப்படி எல்லாம் வெடிக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோடு பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்குரிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேரும். ஸோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்க சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி, டாடா பை அண்ட் டேக் கேர்.